تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هدى صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது செல்போனின் தீமைகளிலிருந்து பாதுகாப்பது என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய காலத்திலே கையில்லாதவர்களை பார்த்து விடலாம், காலில்லாதவர்களை கூட பார்த்து விடலாம். ஆனால் செல்போன் இல்லாதவர்களை இந்த உலகத்திலே பார்ப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயம். அப்போ எல்லோரிடத்திலும் செல்போன்கள் இருக்கின்றது. அதிலே நன்மைகரமான விஷயங்களும் வருகின்றது, தீமைகரமான விஷயங்களும் வருகின்றது. இந்த நன்மைகரமான விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமைகரமான விஷயங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். செல்போனுடைய தீமைகளிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். அதன் மூலமாக நான் நன்மையை செய்ய வேண்டும், நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தந்திருக்கின்றான். எந்த ஒரு பொருளையும் அல்லாஹ் வீணாக படைப்பது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். உலகத்துல எந்த ஒரு வஸ்துவை, எந்த ஒரு ஜீவராசியை இறைவன் படைத்தாலும் அது லேசாக வீணாக இறைவன் படைப்பது கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு விதமான செயல்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், ஒரு பலன்களை வைத்திருக்கின்றான். அந்த பலன்கள் இல்லாமல் இறைவன் படைப்பது கிடையாது. எனவே எல்லா விஷயங்களையும் இறைவன் நமக்கு படைத்து தந்திருக்கின்றான், உருவாக்கி தந்திருக்கின்றான். அதிலே ஒன்றுதான் இந்த செல்போன். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது தான். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட, இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த செல்போன். இதிலே நாம் நன்மைகரமான விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும், தீமைகரமான விஷயங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். சரி, செல்போனுடைய தீமையிலிருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு? ஒரு 5 விதமான வழிகள் இருக்கின்றது. 5 விதமான வழிகள் இருக்கின்றது. இந்த 5 வழிகளையும் நாம் ஃபாலோ பண்ணினோம் என்றால் அதனுடைய தீமைகளிலிருந்து ஓரளவுக்கு நம்மால் தவிர்த்திருக்க முடியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அது என்ன அந்த 5 விதமான வழிகள்? முதலாவது வழி, செல்போனுடைய தீமைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு முதலாவது வழி, நீண்ட நேரங்கள் அதை பார்க்க கூடாது. நம்ம போனை எடுக்கிறோம், ஒரு பயன்பாட்டிற்காக எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பயன்பாடு முடிந்த பிறகு, அந்த வேலை முடிஞ்ச பிறகு அந்த செல்போனை நாம் வைத்து விட வேண்டும். அதை விட்டு நீண்ட நேரங்கள், நீண்ட டைம் நம்ம அதுக்கு கொடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்முடைய கண்கள் குருடாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமாக நம்ம போனை பார்த்தோம்னா நம்முடைய கண்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. ஏனென்றால் போனிலே ஒரு ஒளி இருக்கும், போனிலே ஒரு விதமான ஒளிகள் இருக்கும், கதிர்வீச்சுகள் இருக்கும். அவைகள் நம்முடைய கண்களை பாதிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று மருத்துவ நிபுணர்களே, ஆராய்ச்சியாளர்களே சொல்கிறார்கள். எனவே நீண்ட நேரங்கள் பயன்படுத்தாம இருந்தா செல்போனுடைய தீமையிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும்.
எனவே முதல் விஷயம், நீண்ட நேரங்கள் செல்போனை பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது, எப்பொழுதும் நம்மோடு செல்போனை வைத்துக் கொள்ளக்கூடாது. வெளியே போனாலும் செல்போனு, தொழுக போனாலும் செல்போனு, எல்லா இடங்களிலும் செல்போனும் கையுமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதிலே வரக்கூடிய கதிர்வீச்சுகள், நம் செல்போனை நம்மோடு வைத்திருந்தோம் என்றால் அந்த செல்போனிற்கு வரக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்மையும் பாதிக்கும். நமக்கும் சில இடையூறுகளை, சில தீமைகளை நமக்கு தந்துவிடும். எனவே எல்லா நேரங்களிலும் நாம் செல்போனை நம்மளோடய வைத்துக் கொள்ளக்கூடாது. நிறைய விபத்துகளுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்குது. அதிகமான நேரங்கள், அதிகமான இடங்களிலே அவர்களோடு வைத்துக் கொள்கிறார்கள். திடீரென்று அது வெடித்து விடுகின்றது, அவர்களுக்கும் பாதிப்பாகி விடுகிறது. எனவே செல்போனுடைய தீங்கிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு இரண்டாவது வழி, அதை நம்மை விட்டு தூரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையாவது பயன்படுத்தாம இருக்கணும். வெளியில தான் போன் பேசுறோம், வியாபாரங்களுக்காக வேண்டி பேசுறோம். வீட்டில் வந்தாலாவது நாம் இந்த போனை விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே பேச வேண்டும், பெற்றோர்களிடத்துல பேச வேண்டும், மனைவி மக்களோடு பேச வேண்டும். இன்னைக்கு நம்ம செல்போனுக்கு ஒதுக்குற நேரத்தையும் ஃபேமிலிக்கு ஒதுக்குற நேரத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்களே சொல்லிடுவீங்க, போனுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த நேரங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ குடும்பத்தோடு நீங்க பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. யாரோட போனிலே பேசாதீர்கள், உங்களுடைய குடும்பத்தோடு பேசுங்கள், அன்பாக இருங்கள். உங்களுடைய அன்பிற்காக வேண்டி ஏங்குபவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அனுசரணைக்காக வேண்டி ஏங்குபவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். அவர்களிடத்துல பேசுங்கள், அவர்களிடத்துல அன்பாக நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பார்க்கிறோம், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு டைமே கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன அவர்களுக்கு வேணும், அவர்களுக்கு என்ன பொழுது அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றது தெரியவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபால்ட், மிகப்பெரிய ஒரு குற்றம். எனவே பிள்ளைகளிடத்துல நம்ம அதிகமான நேரங்களை செலவு செய்ய வேண்டும். ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்களா, காலேஜ் போயிட்டு வராங்களா, இன்றைக்கு பாடம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்துச்சு, எல்லா விஷயங்களும் சொல்லுங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த இன்பமான அழகான விஷயங்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இல்லத்திலே வந்துவிட்டால், வீட்டிலே வந்துவிட்டால் எல்லா கவலைகளையும் மறந்து நிம்மதியாக வாழ்வார்கள். எனவே வீட்டிலே இருக்கும் பொழுது செல்போன்களை நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அதே போல அதிகமான நேரங்கள் செல்போனோடு நாம் இருக்கக்கூடாது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, தேவையில்லாமல் செல்போனை பயன்படுத்தக்கூடாது. தேவையில்லாமல் இசைகளை கேட்பதற்கு, மியூசிக்குகளை கேட்பதற்கு, தேவையில்லாத வீடியோக்களை பார்ப்பதற்காக நாம் செல்போனை எடுக்கக்கூடாது. ஏனென்றால் நம்ம இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களிலே நாம் ஈடுபட்டோம் என்றால் நம்முடைய நேரங்களும் வீணாகும், நம்முடைய மனசும் நம்முடைய மனங்களும் நோகடிக்கப்படும். எனவே நாம் எப்பொழுதும் இந்த இசைகள், இந்த மாதிரியான தேவையற்ற வீடியோக்களை பார்ப்பதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும், பயான் வீடியோக்களை கேட்கலாம், கிராத்துகளை கேட்கலாம், பிரயோஜனமான விஷயங்களை வீடியோக்களை பாருங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேவையில்லாமல் இசைகளை கேட்பதோ மியூசிக்களை கேட்பதை தான் தவிர்த்திருக்க சொல்கிறோம். மியூசிக்கல் தான் வேணான்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இசையை பற்றி மிகவும் எச்சரித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அல் கினாஉ சௌத்து ஷைத்தான் என்று சொல்லுவாங்க. சில முஃபஸ்ஸிரீன்கள் இந்த இசை கேட்பது என்பது ஷைத்தானுடைய சத்தம் என்றே சொல்லுவாங்க. அப்போ ஷைத்தானுடைய சத்தம் நம்முடைய காதிலே விழுந்ததென்றால் இறைவனுடைய சத்தம் நம்ம காதிலே கேட்காது. எனவே நாம் இந்த மாதிரியான இசைகளை தவிர்த்திருக்க வேண்டும். இப்பொழுது 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பிறகு அடுத்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த விஷயங்களை எல்லாம் நாம்
கவனித்து நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் செல்போனுடைய தீமைகளிலிருந்தும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கலாம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த சொல்லப்பட்ட இந்த 3 விஷயங்களின் பிரகாரம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் எல்லா விதமான ஹைராத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் எல்லா விதமான இயந்திரங்களை விட்டும் எல்லா விதமான ஹல்குகளினுடைய தீங்குகளின் விட்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்தல் விடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.